ஸோ வெல்கம் பேக் எவ்ரிவன். நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் தளபதி. இதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ. மேபி நிறைய பேர் யோசிக்கலன்னா வரிசைய வீடியோ மேஷப் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஏன்னா தளபதி பர்த்டேங்க. ஸோ அது தவிர்க்க முடியாது. எல்லா வருஷமும் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், கொண்டாடணும். ஸோ இந்த வருஷம் எதையும் பண்ணுவோம். ஸோ வாங்க லாஸ்ட் டெக்கேட் ஆஃப் தளபதி விஜய் அந்த வீடியோ பார்த்துருவோம். படத்தை தியேட்டரில் பார்க்கலங்க, என்ன ஒரு வழி தெரிஞ்சுங்க. ட்ரெயினில் பார்த்தேன். ரொம்ப தூரம் போயிட்டேரா? 27 வருஷங்களுக்கு முன்னாடி சைல்ட் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் புதியா அப்படின்னு சொல்லி ஒரு மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் ஹீரோக்கான மூஞ்சியா? விஜய் சார் அவங்க அப்பா டைரக்டர் சாப்பாட்டுக்கு இடத்துல வேணா கஷ்டப்பட முடியும். சினிமாவில் கஷ்டப்பட கரெக்ட். சினிமாவில் ஈஸியெல்லாம் நீங்கள் உருவாக்க முடியாது. கில்லி அவருடைய கரியர்லேயே வந்து பெரிய மைல் ஸ்டோன், பெரிய சேஞ்ச் ஆகுது. கில்லி எதுவுமே வித்தியாசம் கிடையாது, ஒரே மாதிரி போட்டு ஒரே மாதிரி. அந்த ஃபேஸ் செம்ம பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ். எல்லா படமும் ஃபாலோ பண்ணேன். இது டிசாஸ்டர். சரி ஓ ஏய் வங்கமா கேட்டிட்டு காவலன் 11 ஹிட். என்ன பிஜிஎம் இது? வேலாயுதா இந்த பிஜிஎம் யாருக்கா என்ன பிஜிஎம் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல போடுங்க ப்ளீஸ். நண்பன், எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் கழிச்சு தளபதி ஒரு ஃபைட்டு கூட இல்லாம ஒரு ஃபீல் குட் படம், காமெடி படம், நல்ல படம். ஆட் வந்துருச்சுங்க, ஒரு நிமிஷம். இது வந்து கரெக்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாஸ்ட். படங்க இது வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சுல அந்த படம். வேற மாதிரி போடுறாங்க. விஜய் அமலாபால் நடிக்கும் தலைவர் படங்கள் வெள்ளியன்று தமிழகம் முழுவதும் திரைக்கு வரவுள்ளது. இந்நிலையில் புதன்கிழமையன்று தலைவர் திரைப்படம் புலிப்படம் ஏற்றர்களுக்கு வெடிக்கின்றது. அத்துடன் இப்படத்திற்கு தடை லீக் ஆயிடுச்சு இந்த படம். இல்லைன்னா படம் இன்னும் பெருசா பேசியிருக்கு. அவர்கிட்ட ஒரு வீடியோ வந்து அந்த தலைவா திரைப்படம் சில தவிர்க்க முடியாத சில காரணங்களால் தமிழகத்தில் ரிலீஸ் ஆகலாம். என்ன ப்ரோ கோலம் இது? மொத்தமாக மாதிரி வேற ஆளாக நிற்கிறேன். மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற மாஸ்லாம் தப்பு தட்டி கேட்குறவங்க. இந்த படம் டைலாக்லாம் பளிச்சுன்னு இருக்குங்க. சில டைலாக்லாம் பளிச்சுன்னு இருக்கும், செம்மையா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த படம் டைலாக். இந்த டைலாக் தான் ஏன்னா சின்ன ரிலீஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணாங்க. கடைசி நிமிஷத்துக்கு வருமா வராது, அந்த டேட்டில் வருமா தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. அந்த படம் இதெல்லாம் மாசு படம். முக்கியமாக அந்த பிஜிஎம் டீமன் மியூசிக்கு வேற மாதிரி இருக்கும் அந்த படத்துல, வேற லீக் இந்த படம் மியூசிக்.
இது அடுத்த எபிக் படம்ல. இதுவும் சம படங்க. ஐஎஸ் கிளாசிக். ப்ளூ பிரிண்ட் சீன்லாம் அல்டிமேட்டுங்க சத்தியமா. பிஜிஎம் ரொம்ப பிடிக்கும். வந்து ஃபுல் படம் தாங்க போனாம அப்படிங்கிற லெவலுக்கு வந்து ஒரு பயத்தை வந்து ஒரு சாவு பயத்தை வந்து நம்ம கிட்ட விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆணோ ஒரு பொண்ணோ இருப்பாங்க அப்படி இப்படின்லாம். ஆனால் எனக்கு பின்னாடி நிறைய அவமானங்கள் தான் இருக்கு. மெயின் தலையே போயிடுச்சு. இல்லைங்க, இன்னொரு தலை வருது. என்னையா சொல்ற? சரி. ஓ மாசு. எனக்கு தெரியும் ஆக்சுவலா அந்த சீக்வன்ஸ் நான் விட்டுருச்சு, தச்சுட்டு போச்சு. புலிக்கு அப்புறம் தெரியும், நான் மறந்துட்டேன். டக்குனு தெரியும் பார்த்தா உண்மையை தெரிச்சுட்டேன். நானே தெரிச்சுட்டேன். நான் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க. விவசாயம் ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. விவசாயம் கண்டுக்கிறதே கிடையாது. எங்களை நான்காம் தர குடிமக்களாக தான் பார்த்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் அப்படி சொல்வதில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தீர்ந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிறது. விவசாயிக்கு நல்லரசாக வேண்டும் என்று சொல்லியது எங்கள் வயிற்றுலெல்லாம் பால வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. அதில் விவசாயிகள் நல்லா வாழ்கிற அரசாங்கம். நீ தான் பெரிய வசூல் பண்ணுங்க தெரியல, அப்படிதான் பேசிக்கிறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த படம் பிடிக்குங்க. ஃபைட்டு மாசான படங்க. பர்சனலாக இந்த படம் பிடிக்கும். இது நான் படங்க. இந்த ஒரு கேரக்டர்னால தான் படம் தூக்கி நின்றுச்சு. அப்படி பிஜிஎம் டாடே மகாசு. நான் எடிட்டா டே ட்ரீமர். கரியர் கடைசி வரை நின்று பேசுவாங்க அந்த கேரக்டர். இன்னும் 10 படம் கூட பண்ண வேண்டாம். இளைய தளபதி விஜய் சிகரெட் குடிச்சவங்க டார்கெட் பண்ணுவீங்க. சர்க்கார் தலைவா பிஜிஎம் சாய்ஸ் வேற லெவலுங்க. இந்த கேரக்டரு அது கரெக்டா போட்டாங்க. தளபதி அவுட் ஆஃப் ஜோன், உண்மையிலே அவுட் ஆஃப் ஜோன். തമിഴ്നാട് വിജയുടെ സ്വത്ത് വിവരങ്ങൾ പരിശോധിക്കുകയാണെന്ന് ആദായ നികുതി വകുപ്പിന്റെ
ఐటీ రేట్ హీరో విజయ్ నివాసంలో ఐటీ సోదాలు Both the financial under children's residence as well as the properties belonging to AJ's നിഖിൽ മാസ്റ്റർ സിനിമകളിലെ പല പല തരം 30 മണിക്കൂറാണ് താരത്തെ ചോദ്യം ചെയ്യുന്നത്. ஒரு சின்ன சிக்கல் വിജയിയുടെ രാഷ്ട്രീയ വൈരാഗ്യം തീർക്കുകയാണെന്ന് ആരോപണം. എന്തിനാണ് രാഷ്ട്രീയ വിരോധം? ആർക്കാണ് ഈ വിരോധം? 7% GST വാങ്ങിച്ചു மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமாக 28% GST കേന്ദ്ര സർക്കാർ നയങ്ങളെയും നിലപാടുകളെയും മെർസൽ എന്ന ചിത്രത്തിൽ തുറന്നെതിർത്തതോടെയാണ് വിജയ് അവരുടെ ശത്രുവായതെന്ന വിലയിരുത്തലുകളുണ്ട്. ரஜினிக்கு தான் பண்றாங்க, கமலுக்கு தான் பண்றாங்க, அதே மாதிரி விஜய்க்கும் பண்ண மட்டும் ஏன் பிரச்சனை வருதுன்னா எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், விஜய்னா பயமா? அவன் லீடரா மாறுவான், அவனுக்கு கீழே நடக்கும் பாருங்க ஒரு சர்க்கார். தியேட்டர்ல ஒரே ஒருத்தர் அந்த படத்தை தியேட்டர்ல பாக்கலங்க. இந்த படத்தை நான் தியேட்டர்ல பாக்குறேங்க. ஓ, அது மட்டும் தான் எனக்கு அப்படியே காண்டா இருக்கும். கொண்டாட்டங்க மிஸ் பண்ணிட்டாங்க. தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மூவி இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறது அதை காப்பாற்றிச்சு. 8 நாளுமே நல்ல ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய படம் வரலன்னா எங்களோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னு எங்களுக்கே தெரியல. மாஸ்டர் வந்து ஒரு பெரிய வெற்றி. மாஸ் எடிட்டுங்க, வேற மாதிரி எடிட், உண்மையிலே வேற மாதிரி எடிட். நாளைக்கு பஸ் லுக்ல என்னோட விஷயம் என்ன முடியல. இன்னைக்கு என்ன நாள்? நான் என்னோட ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன். ஒரு ஓட்டு அதை வச்சு என்ன சார் கிளிக்க போறீங்கன்னு கேட்க வரீங்க அதானே? നമുക്കറിയേണ്ടത് വിജയ് ഇതെവിടെ നിന്നാ ചവിട്ടി തുടങ്ങിയത് എന്നാണ്. ആർക്കിട്ടാണ് ഈ ചവിട്ടത്? இந்த பிஜிஎம் இதை விட பெட்டரா யூஸ் பண்ண எந்த மேட்ச் கூட பார்க்கலாங்க. வேற லெவல். இந்த சாய்ஸ் ஆஃப் பிஜிஎம் உண்மையிலே அடி செம்மடி. செம்ம மேட்ச் அப் ப்ரோ. அந்த நேரத்துல நீங்க யாரை மிஸ் பண்றீங்க? சிலுவைகள் சிறகுகள் ரெண்டில் என்ன தர போகிறாய், கிள்ளுவதை கிள்ளிவிட்டு நடிகனா சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கிறாரு. ஒரு படி மேல போய் செயல் இறங்கினாரு.
மனுஷனே இல்லை சத்தியமா. கடைசியில் மேட்சை விட்டு கண்டுபிடிச்சோம். சரி, அதை பற்றி பேச வேணாம், விட்டுடலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக விவேக் சாருக்கு நம்ம சேனலில் ட்ரிபியூட் பண்ணுறேன், எஸ்பிபி சார் ட்ரிபியூட் பண்ணுறேன். ஸோ இந்த நேரத்தில் அதை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ விவேக் சார், எஸ்பிபி சார் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே மிஸ் பண்ணுவோம். பட் உங்களோட மெமரிஸ் எப்பயுமே எங்களுக்கு கூட தான் இருக்கும். ஸோ அதை வச்சு நாங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். ஸோ சரி, நம்ம மேட்சப்புக்குள்ளே போயிடுவோம். அது கொஞ்சம் வெளியே வருவோம். ஸோ இப்போ இந்த மேட்சை பற்றி பார்க்கணுன்னா உண்மையிலேங்க வேறு லெவல் மேட்சப்பு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் கமெண்ட்டில் போட்டிருந்தாரு, இதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுங்கள், வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே வேறு மாதிரி இருந்துச்சு சத்தியமாக. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ஆனால் உண்மையிலே செம்ம மேஷப்பு. இதில் நான் பார்த்தேன் கமெண்ட்டில் வந்து ஆர்சிஎம் ப்ரோமோ கூட கமெண்ட் பண்ணிருந்தாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஆர்சிஎம் ப்ரோமோவோட மேஷப்புக்கு தான் வெயிட்டிங். பார்ப்போங்க, அதுவும் வந்தோடனே அதுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மேஷப்பு அல்டிமேட்டுங்க சத்தியமாக. அந்த ஒரு டெக்கேடை இவ்வளோ அழகாக காமிக்க முடியாதுங்க. இவ்வளோ அழகாக வேறு லெவல் செம்ம சூப்பரான மேட்சப்பு. ஸோ எல்லோரும் போயிட்டு நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ போயிட்டு நீங்களும் பாருங்கள் இந்த மேட்சப்பை. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் கைஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறது கூட எனக்கு மூடு இல்லைங்க. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். நன்றி.